ஹாய் வீவர்ஸ், மகாநதி சீரியலை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாரதா அம்மா காவேரி கிட்ட கேட்டுட்டாங்க, நீ விஜய் தம்பியவே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு. இப்போ தான் காவேரிக்கு ரொம்பவே டவுட் வருது. ஆனால் காவேரி மனசு என்ன சொல்லுதுன்னா விஜயை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காவேரி என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் எப்படி போய் அவர் கல்யாணம் பண்ணிக்க முடியும், என்னம்மா நீ பேசுகிற, உனக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஏன் காவேரி என்ன ஆச்சு, அந்த தம்பிக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லும்போது, ஏம்மா அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குமா அவருக்கு, அவரை போய் நான் எப்படிம்மா கல்யாணம் பண்ணி இப்போ ஏம்மா இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது, உடனே கங்கா யமுனாலாம் என்ன காவேரி நீ சொல்லிக்கிட்டு இருக்க, நீ ஏன் அவன் விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இப்படி யோசிக்கிற, அவர் எவ்வளோ அழகா ஹேண்ட்ஸம் பாயாக இருக்கார், ஏன் இப்படி யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, அக்கா ஹேண்ட்ஸம் அழகா இருந்தால் மட்டும் பத்தாதுக்கா, அவர் ஏற்கனவே அவரோட ஒய்ஃபோட வாழ்ந்திருக்காருக்கா, அது மட்டும் இல்லாமக்கா அவருக்கு ஏற்கனவே குழந்தை இருக்குக்கா, ஏங்கா இதை பற்றி யோசிக்கவே மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க கங்கா, சாரதா எல்லா பேருமே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாங்க்கா, விடுங்கக்கா என்ன, என் மனசுக்குள்ள ஏதோ இருக்குக்கா, விடுங்கக்கா, நான் அதை கொஞ்ச நாளைக்குள்ள உங்கள்கிட்ட சொல்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லும்போது, கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் காவேரி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை திட்டுறாங்க. அக்கா எனக்காக யாரும் இது பண்ண வேண்டாங்க்கா, நான் பார்த்துக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் பார்த்தீங்கன்னா சரி ஓகே இன்னும் கொஞ்சம் காவேரியை கொஞ்ச நாள் ஃப்ரீயாக விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குழந்தைய பார்த்ததுக்கப்புறம், குட்டி காவேரியை பார்த்ததுக்கப்புறம் காவேரியோட மனசு மாறுமா, இல்லை விஜய் இதுக்கு மேலே தான் ரொம்ப லவ் பண்ண போகிறாங்களான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.